பட்டதாரி நண்பர்களே, சக்சஸ். சக்சஸ் கிடக்கணும்னா மூதேவி பின்னாலே வந்துக்கினவே எங்க ஓரம் கட்ட நீங்க? நான் ஓரம் கட்டினதால உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன நியூஸ்? நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நல்லா தானே இருந்தா திடீர்னு வளர்ற? நான் வளரல, உண்மையை சொல்றேன். நம்ம அப்பனுங்களா ஆளுக்கு 50,000 ரூபாய் கடன் வாங்கி நம்ம ஊர் அரசியல்வாதி அஞ்சானஞ்சன்ல அவங்க கிட்ட கொடுத்து நம்ம எல்லாருக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆமா, இது அப்புறம் உனக்கு தெரியும். உன் தங்கச்சி சொன்னாலே. அப்படியா? நம்மளுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. கை விடுங்கடா, கை கை கை. என்னால நம்பவே முடியலடா. என்ன நம்ம அப்படிங்க நம்ம கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி போட்டு எப்படா மனசு வந்து 50,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க? டேய், நம்ம அப்பனுங்க இருக்காங்களே பயங்கரமான கேடிங்க. எப்படி? எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து மீட்டிங் போட்டுருப்பாங்க. நம்ம வேலைக்கு போனா மாசம் 3000 ரூபாய் வரும். அதை வச்சு கடனை அடைச்சு லைஃப் செட்டில் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாடா, அந்த செங்கோட இருக்கானே. யார் அந்த நாய்? அவன் தானே அந்த ஒன்றரை எங்க அப்பன். அவன் ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்கவே மாட்டான். அவன் என்ன கணக்கு போட்டாலும் என்கிட்ட செல்லாது. நான் மட்டும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினேன், சல்லி காசு அவனுக்கு தர மாட்டேன்டா. டேய், நம்ம அப்பனுங்க நம்மள எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, அதே மாதிரி அவங்களே ஆட்டம் காட்டணும்டா. அப்ப கண்டா நம்ம வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். வெளிச்சாமி, நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்க அப்பாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் பட்டு உங்க வேலைக்காக பணத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஆட்டம் காட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு படிச்சவங்க பேசுற பேச்சா இது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டேய், இத பாரு, எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உங்க எவ்வளவுக்கு அருகதை கிடையாது. இதுக்கு மேல எங்க அப்பனுங்களுக்கு பறிஞ்சு பேசுனீங்க, மரியாதை கேட்டோம். போங்கடி. ஏய், இப்ப அவன பெருசா பேசுறா, மரியாதை கேட்டுடுங்க. ஏய், ஏதாவது பேசுனா மொத்த பேருக்கு உதவட போகுது. டேய், அடிச்சுடா நீ, அடிடா பார்க்கலாம். ஏய் லூசு, ஏதாச்சும் கடுப்பு கலப்பறீங்க, மோர கழிஞ்சிரும். வா, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றீங்க. என்ன இழுச்சா பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் டீக்கல, வேலைக்கு போனா முதல்ல மதி உனக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் அப்புறம். டேய், வாங்கடா போலாம். இவனுங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல, என்ன திமிரா பேசிட்டு போறானு பாத்தியா? இவனுங்க எல்லாம் நல்லவங்க சொல்லி இவங்க அப்பனுங்க கிட்ட வர நீ சிபாரிசு பண்ண. இவனுங்களை இப்படியே விட்டா என்னோட வெள்ளசாமி அவனுங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான். ஆமாடி, இவங்களுக்கு சரியான சூடு கொடுத்தாதான் திருந்துவாங்க. வாங்கடி. வணக்கம் பண்ணையார். வெளியே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது அடிக்கடி நடக்கிறதா? ஆமா, எங்க உன்ன ஆளைய காணோம், அப்பப்ப காணாம போயிடுற. உங்களை மாதிரி பரம்பரை பணக்காரரா இருந்தா உட்கார்ந்த இடத்திலே சாப்பிடலாம். நான் ஒரு அரசியல்வாதி, ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை பேசி மக்களை எழுச்சி பண்ணாதான் நான் அப்போ உழைக்க முடியும். யோ, ரொம்ப அழகாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் எழுது. யோ, இத புடியா. ஏயா, போன மாசம் தான் மாநாட்டுக்குன்னு வந்து 10,000 ரூபாய் நிதி வாங்கிட்டு போனேன். அதுக்கு முத மாசம் இடைத்தேர்தல்னு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அங்க விசாரிச்சு பார்த்தா தேர்தலே நடக்கலையா? பண்ணையார், மக்களே அதை பத்தி கவலைப்படல. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம். தம்பி அஞ்சானிஜனுக்கு வர 10ஆம் தேதி பிறந்த நாள். 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஏய், எவன் வீட்டு பணத்துல யாருக்கு அன்னதானம் பண்றது? பணம் யாருதுங்கிறது முக்கியம் இல்ல, 1000 பேருக்கு போய் அன்னதானம் சேருதா? தட் இஸ் பாயிண்ட். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. பண்ண கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ ரோடு போட்டது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அத பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி சரி செஞ்சேன். கோவில் உண்டியல்ல அடிக்கடி பணம் காணா போகுதுன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அத அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி கரெக்ட் செஞ்சேன். தோ இப்ப வரும்போது பால் பண்ணையில பிரச்சனைன்னு என் கையை கால புடிச்சு கெஞ்சினானுங்க. இத அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போனா உன் பால் பண்ண நினைக்குமா? யோ, ஏன் அவசரப்படுற? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இருக்க. மாசம் 30,000 ரூபாய் பால் பண்ணையில கொள்ளடிக்கிற எனக்கு ஒரு 10,000 கொடுத்து யோசனை பண்ற. யோ, சத்தம் போட்டு ஆளை கூட்டாதே. இந்தாய 10,000 ரூபாய். சரி சரி, புல்லட்டுக்கு போய் நான் பெட்ரோல் போடணும். என்னது, புல்லட் வாங்கிட்டியா? இந்த செங்கோட பிச்சாண்டி இருக்கானுங்கல்ல, அவனுங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்லி ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தானுங்க. சரி, எதுக்கு வர்றது வேண்டாம்னு சொல்லுவேன், அது ஒரு புல்லட் வாங்கி போட்டேன். 50,000? அவனுங்களுக்கு ஏதி 50,000? பண்ண அந்த 4 பேரும் கிணறு வெட்டுறதுக்குன்னு ஆளுக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சாலும் செய்வானுங்க திருட்டு பசங்க. யோ, அஞ்சா எந்த காரணத்தை முன்னிட்டு அந்த பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துறாத. ஏற்கனவே அவங்க அப்பன்களை வேலை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானுங்க. இப்ப நீ இந்த பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு வை, அப்புறம் எனக்கு மரியாதையே இருக்காது. ஆக ஊர்ல யாரு வளர்ந்தாலும் ஆபத்துங்கிறீங்க. விடுங்க, பசங்களுக்கு நான் வேலையே வாங்கி தரல. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கை விரிக்கிறத இப்பவே சொல்லிடுறேன். சித்தப்பா தம்பி, அந்த பிச்சாட்டி செங்கோடனையும் அண்ணன் உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு சொல்லிடு. வணக்கண்ணே, நானே வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வந்து உட்காருங்கண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. இதோ பாருங்கண்ணே, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆமா. மரியாதை தானே என்னைக்கு நினைச்சு நிக்க. அது சரி. உட்காருங்க. ஆமா, என்னது வாழைப்பழம், தேங்காய், கோழி, பரங்கிக்காய்? தம்பிய பாக்க வரும்போது வெறும் கையோட வரலாங்களா? அதான் கையில கிடைச்சதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓஹோ, சித்தப்பா ஒவ்வொன்னு எல்லாத்தையும் வாங்கி வை. இதையுமா? சித்தப்பா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது.
தம்பி இவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. எனக்கும் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு தெரியாதே. என்னது உங்களுக்கு தெரியாதா? ஆமா, மந்திரி டிஸ்மிஸ் ஆனது நேத்து காலைல தானே தெரியும். என்ன மந்திரி டிஸ்மிஸ் ஆயிட்டாரா? அப்ப நாங்க கொடுத்த பணம் போனதுதான். என்னது போனது தானா? ஆமாங்க, மந்திரி ஏமாத்துறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன விளையாடுறீங்களா? நாங்க நிலத்தை அடமாற வச்சு ஊரை சுத்தி கடன் வாங்கி மொத்தமா கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். போனா போதுன்னு சுலபமா சொல்றீங்களே. இதப்பா, நாங்க கொடுத்த பணத்தை நீ உடனே கொடுக்கல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவோம். என்னங்கடா மிரட்டுறீங்க? நீங்க என்ன கடனாவா கொடுத்தீங்க திருப்பி கேட்கறதுக்கு? நீங்க கொடுத்தது லஞ்ச பணம். லஞ்சம் வாங்குறதோட குடுக்கிறது தான் மிகப்பெரிய கிரிமினல். நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களை 10 வருஷத்துக்கு உள்ளார வச்சிருவானுங்க, ஜாக்கிரதை. என் தம்பி, பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லீங்களா? ஏன் இல்ல, இருக்கு. இன்னும் ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டாந்து இன்னும் வச்சீங்க, வேற ஒரு மந்திரியை பார்த்து 2 நாள்ல முடிச்சிருவேன். இன்னும் 50,000மா? என்ன இப்படி ஆயிப்போச்சு? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. எருமாடு போற வழியில புட்டான்னு வச்சுக்க, யார் பதில் சொல்றது? போயா. அப்புறம் நான் தான் போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டி இருக்கும். என்னது கோழின்னு சொல்லிட்டு குஞ்ச கொண்டாந்துருக்கானுங்க. இன்னொரு 10 தேங்காய் கொண்டாந்துருக்கலாம். எங்க போயிட போறானுங்க? உள்ளூர்ல தானே இருப்பானுங்க. எப்படியும் வசூல் பண்ணிடுவேன். சரோஜா, மசாலா அரை நாட்டுக்கோழி. அரசியல்வாதி பணத்தை ஏமாத்திட்டானா? ஆமாண்டா, அறிவு கெட்டவங்களா, உங்க பேச்ச நம்பித்தாண்டா ஆளுக்கு 50,000 கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறோம். நீங்க மட்டும் கொடுக்க சொல்லலைன்னா அந்த அரசியல்வாதி வீட்டு பக்கம் தலையே வச்சு படுத்துக்க மாட்டேன்டா. யோ, வேலைக்காக பணத்தை கொடுக்க சொன்னது நாங்க தான். பணத்தை கொடுக்கும்போது எங்களை வச்சுக்கிட்டாயா கொடுத்தீங்க? யார வச்சு கொடுத்தா என்னடா? போன பணம் போனதானடா. மரியாதை 50,000 ரூபாய் வச்சுட்டு மாதிரி வேலை பாருங்க. யோ, ஒன்றை நான் பணத்தை கொடுத்துட்டு இந்த எகிறீங்க. பாத்தியா 50,000 ரூபாய் பணம் இவங்களுக்கு 1.5 அடாவா? எவ்வளவு கொழுப்பு பத்தியா? இந்த மானங்கிட்ட பசங்களுக்கு வீடு நல்லன்னு சேர்த்து வச்சேன் பாரு, நம்ம புத்திய செருப்பால் அடிச்சுக்கணியா. யோ நிறுத்திய, என்னைய சேர்த்து வச்சிட்டீங்க? அவன் நாட்டுல பிள்ளைங்களுக்காக 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சேர்த்து வச்சுட்டு வாயை மூடி சும்மா இருக்கா? நொல்ல காக்காணி அரக்காணி சேர்த்து வச்சுட்டு பெருசா பேசுறீங்களே. உனக்கு வேணா காக்காணி அரக்காணி பெருசா இல்லாம இருக்கலாம்டா. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசு தாண்டா. நன்றி கட்ட நாய்ங்களா. பார், நாய்க்கு என்ன மரியாதை கெட்டு போய். வளர்ந்த பையன் இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஓடி, அவனுக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு இருக்காதா? உண்மையிலேயே உனக்கு மான ரோஷம் இருந்தா மரியாதைய பணத்தை எண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து விடு. ஆமா, பார், அனாவசியமா பேச வேணாம். உங்களுக்கு தேவை பணம் தானே? இன்னும் 6 மாசத்துல நீங்க எனக்காக செலவு செஞ்ச பணத்தை எல்லாம் வட்டியை முதலுமா சேர்த்து உங்க மூஞ்சில வீசுறேன். அப்படி நான் வீசல, ஒரு அப்பனுக்கு நான் பிறக்கலையா? டேய், எங்கடா போற? அட விடுமா, சும்மா ஒரு பேசிட்டு இருப்பாரு, அதை பாத்துட்டு இருக்க சொல்றியா? டேய் வாங்கடா, வாடா. கொஞ்ச நாள் அந்த கிழமைகளுக்கு கூட நாங்க யாருங்கிறத காட்டுறோம். வாங்கடா. பிஸ்கோத்துங்களா, நீங்க இல்லன்னா எங்களால வாழ முடியாதா? எதிரா நம்ம வாழ்ந்து கேட்டணும்டா. பாய் மனுஷா, நாசமத்து போறவனே, புள்ள கோவிச்சிட்டு போறான், கூப்பிடாம மரமாட்ட நிக்கிறியே. ஓடி. அவன் போனா இந்த உலகமே இருண்டு போயிருமா? கமோதி, நீ போனா இருந்துமாயா? ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ உசுரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் சொன்னதாயா? பாத்துக்குறோம். நில்றா, டேய் நில்றா. நான் சொல்றத கேட்டு போடா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீ செத்துட்டேன்னு நினைச்சு தலைய முழிக்கிறேன்டா. எங்க தண்ணி எங்க? ஏய் விலகி சொல்றத கேளியா? உறவு இன்னையோட முடிஞ்சு போட்டும். டேய் என்ன பணம் காட்டுறான் பார். முழிக்கிட்டேன் போடா. டேய், உங்க அப்பா உண்மையிலே தலைமுழிட்டான்டா. டேய், அந்த ஆளு ஏன் சாக்க வச்சு நீங்க தானே குளிக்கிறான். வாங்கடா போவோம். வாங்கடா. வேடிக்கை பாத்துக்கிட்டு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.